ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் அன்பிலவல் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப். நமக்கு தான் தெரியுமே, பிளான் ட்ரிப்பை விட அன்எக்ஸ்பெக்டட் எப்போவுமே சூப்பராக போகும்னு. ஸோ இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்பும் அப்படி தான் அமைஞ்சுது. நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணிடுவாங்க பஸ் ஏறிட்டிங்களான்னு. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ வேளாங்கண்ணி இறங்குனதுமே நாங்கள் என்ன பண்ணோன்னா பீச் போனோம். அங்கே காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் கடலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கால்லாம் நினச்சிட்டு அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன ஒரு வீடியோ அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து ஸோ அங்கேருந்து கிளம்புனதுமே அங்கே நிறைய ரூம்ஸ்லாம் இருந்தது. பட் தென் நாங்கள் அங்கே இருந்த ஃப்ரீ டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸே யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அங்கே ஸோ சர்ச் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அங்கேயே. அண்ட் தென் நாங்கள் சாமிக்கு அங்கே வாங்கினது என்னென்னா ஒரு பூ, 2 கேண்டில் அண்ட் தென் அங்கே நல்ல வேலை கிடைக்கணும் அண்ட் நல்ல ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையா அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே இருந்து வரும்போதே சில வீடியோஸ்க்கான கிளிப்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து என்னோடய செகண்ட் டைம் விசிட் வேளாங்கண்ணிக்கு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே போகும்போது லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது இதில் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வாட்டி இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் சீசன் டைமில் போகல, பட் தென் கூட்டம் வந்து எக்கச்சக்க கூட்டம் இருந்தது. மேபி அது வீக்கெண்டாக இருக்குமோ என்னென்னு தெரியல. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ வெளியே வெளியே பார்த்தீங்கன்னாலே கூட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது காலையில் ஒரு 8 o'clock டைம் தான். ஸோ அப்போவே வந்து காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் வந்து நாங்கள் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா பழைய மாதா கோயிலில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிறையா சாமி கும்பிட்ற அந்த டிவோட்டிஸ் எல்லாருமே வந்து முட்டி போட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய ப்ரேயர்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இதுதான் அந்த லைக் பழைய மாதா கோயில். அண்ட் அங்கே பெரிய பெரிய ஸ்டாச்சு வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு. அண்ட் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் நானும் ஒருத்தி. ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி போனது. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்குது 12 o'clock பஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி போகிற வழியில் இன்னும் 2 பிளான்ஸ் வேறு இருந்தது. அதனால நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ ரொம்ப நேரமாக வந்து ஹோட்டல் தேடி ஒரு வழியாக சாப்பிட்றது கடை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிளம்ப வேண்டிய டைம் வரும்போது கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. பிகாஸ் பயங்கர ஒரு வைப் இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. அங்கே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, நாகப்பட்டினத்தில் 2 பிளான் இருக்குன்னு. ஸோ 2மே அது சர்ச் தான். அது என்ன அப்படின்னா ஊசி மாதா சர்ச் அண்ட் இன்னொரு சர்ச் பேர் ஞாபகம் இல்லை. அது 2 சர்ச்சுமே நல்லா ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சர்ச் வந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்குது. அண்ட் இந்த ரெனோவேஷன் போயிட்டுருக்க சர்ச் வந்து அங்கேருந்து நாங்கள் ஒரு 2 kilometers நடந்தோம். ஸோ அங்கே மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஊசி மாதா கோவில் சர்ச்னு கேட்டாலே அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பிலவல் சேனல்.